வணக்கம். நேற்று தளபதியோட டிவிக்கியோட மக்கள் சந்திப்பு கூட்டம் நாமக்கல் மற்றும் கரூரில் நடந்துச்சு. அந்த கரூரில் நடந்த இந்த ஒரு துக்கமான துயரமான சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம். மிகவும் மன கனமாக இருக்குது. ரொம்ப ஒரு வேதனையோடு தான் இந்த பதிவை போடுறேன். அதற்கு என்ன சொல்லி சமாளித்தாலும் இது ஒரு ஆறாத ஒரு வடு தான். இது டிவிக்கும் தளபதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி மாதிரி ஆகிப்போச்சு. இதற்கு என்னன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறதுனே தெரில. 39 குடும்பங்கள் இன்னைக்கு கண்ணீரோடு நிற்கிது. மொத்த தமிழகமும் அதை உத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது, இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்னங்கிறத ஒன்றுமே புரியல. ரொம்ப வேதனையோடு தான் இந்த விஷயத்தை பேசுகிறேன். இருந்தாலும் இதை எப்படி சித்தரிக்கிறார்கள் அப்படின்னா மொத்தத்தையும் அப்படியே டிவிகே மேலேயும் தளபதி மேலேயும் அப்படியே திருப்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் டிவிகேலேருந்து என்ன தவறு செய்தோம் அப்படிங்கிறத மக்கள் சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மக்களை திருப்திப்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி நேர்மையான முறையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அரசியல் கட்சிகளோட நோக்கமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நாங்களும் கட்சி ஆரம்பித்தோம். நாங்கள் கட்சி ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள தூங்குறதுக்காண்டி நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல. நாங்கள் ஆரம்பித்தது மக்களை சந்திக்கணும், மக்களை திருப்திப்படுத்தணும், மக்கள்கிட்ட இருந்து நேர்மையான முறையில் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற முறையில் தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதன்படி எங்களுடைய உண்மைகளையும் நேர்மையிலையும் சொல்லி மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டம் தான் நடத்தணும். அந்த கூட்டம் எப்படி நடத்தணும்? சட்டவிரோதமாக நடத்தலை. முழுக்க அனைத்து சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு அனைத்தும் போலீஸ் அனுமதி, கவர்மெண்ட்டுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் இந்த கூட்டத்தை பிளான் பண்ணோம். அதன்படி நாள் நேற்று நடந்த சம்பவம், அதற்கு நாள் வரை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணி வரை போலீஸ் அனுமதி வேணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். போலீஸ்கிட்ட முறையாக திருப்பி அவங்க கொடுக்குற இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நாங்கள் இது பண்ணி வேறு பிளானிங்கள் போட்டு நாங்கள் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் முறையாக பதில் சொல்லிக்கிட்டு முறைப்படி அனுமதி கேட்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. மற்ற கட்சிக்காரங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் அரசியல் கட்சி நடத்திட்டு உங்களுடைய அனுமதிக்காண்டிலாம் நாங்கள் காத்திருக்கல, நாங்கள் தடையை உடைப்போம், எப்படி நாங்கள் மக்கள் சந்திப்போம், நாங்கள் போலீஸ் அனுமதி பெற்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் மக்கள் சந்திக்கிறது எங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்லாம் வீர வசனம்லாம் பேசலை. அப்படி ஒரு கட்சியும் வரலை. அதெல்லாம் மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தளபதி சிறுசுலேருந்தே அப்படிலாம் ஒரு இதை உருவாக்கி தான் எல்லாமே முறைப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் அனைத்தையும் முறைப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போலீஸ் அனுமதிக்காண்டி அவ்வளோ நேரம் காத்திருந்தோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடக்க போகிறதுக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் 4 மணி வரை எங்களுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் அனுமதி வாங்கி தான் நடத்தணும் அப்படிங்கிறத வர எந்த ஒரு தகவலையும் மக்களுக்கு கசிய விடவே இல்லை. அனுமதி வந்ததுக்கு அப்புறம் தான் முறையான அந்த அனுமதி லிஸ்ட்டை காமிச்சு நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனைத்து திட்டமிடல்களோட எல்லாமே கிளியராக செய்யப்பட்ட நடங்க. இது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து போச்சு. அதனால 39 பேர் பலி அப்படிங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கிற முடியாதுங்க. இதில் முழுக்க எங்களை மட்டும் குறை சொல்வதற்கு எந்த விதத்திலையும் நியாயம் இல்லாத ஒன்று. அந்த ஒத்த மனுஷனை மொத்தமாக பழி வாங்குறதுக்கு இது மொத்த கூட்டமும் சேர்ந்து செயல்படுற சரியா இருக்கு. இதுல இருந்து எப்படி மீள போறார் தளபதி அப்படிங்கிறதே ஒரு 1000 கேள்விகள் இருக்கு. இதுல இருந்து நம்ம விடை தெரியாத கேள்விகளாம். அதனால இது எல்லாமே நடந்து போச்சு. நம்ம இந்த நேரத்தில் முழுக்க நம்ம தளபதிக்கு நம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இந்த தளபதிக்கு முழுக்க சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய மனவேதனை அடைஞ்சிருப்பார். அதே நேரத்தில் யாருமே வரல அப்படிங்கிறதெல்லாம் இல்லாதெல்லாம் சொல்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் டிவிகேலேருந்து அவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம், எல்லாமே நம்ம இறங்கி களத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த விஷயத்துக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அன்றைய சூழ்நிலை. ஏன்னா உள்ளே இருக்கிறது பூரா அவங்க போலீஸ், அவங்க மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே நுழையவே முடியாத ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது. அப்படிங்கிறபோது வரல போகல அப்படின்லாம் 1000 பேர் 1000 சொல்கிறாங்க. அதாவது இந்த வெறும் வாயிலேயே அவ்வளோ இது மெல்லுவாங்க.
இப்போ கூட கொஞ்சம் அவலும் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறம்போது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய நேரம். அதனால இன்றைய சூழ்நிலை அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. கடந்து போவோம். நம்ம தளபதியோட இருப்போம். இன்றைக்கும் நம்ம தளபதிய கைவிடக்கூடாது. அவர் நமக்காண்டி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. நம்மள தமிழக மக்கள உயர்த்தணும், நல்லா ஆக்கணும். நல்ல ஒரு யார்ட்டயும் கையேந்தாத, உண்மையா உழைச்சு சாப்பிடுற ஒரு கூட்டமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதனால வந்து முழு மனசோட அவருக்கு என்னைக்கும் உறுதுணையா, சப்போர்ட்டா இருப்போம். வெற்றி நிச்சயம். இதிலிருந்து மீண்டு வருவோம். கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, "துன்பத்துக்கு பிறகு ஒரு பெரிய இன்பம் இருக்கு" அப்படின்ட்டு. அதனால இது ஒரு மிகப்பெரிய துன்ப சம்பவம் தான். இதற்கு பின்னாடி நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. கண்டிப்பா பொறுமையோடு இருப்போம். அதனால பேசக்கூடியவர்கள் பேசிக்கிட்டே இருக்கட்டும். இத நினைச்சு ரொம்ப ரிப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிசமான நம்ம என்ன பேசினாலும் இப்போதைக்கு வந்து அது தப்பாவே போய் முடியும். அதனால வந்து பொறுமையா வேடிக்கையை பார்த்துட்டு கடந்து போவோம். கண்டிப்பா கடவுளுக்கு தெரியும். நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, என்ன இது இருக்கு அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். மக்களுக்கும் நன்கு தெரியும். நல்ல மக்களுக்கு நன்கு தெரியும். இந்த செம்பு தூக்கக்கூடியவர்களுக்கு தான் மட்டும்தான் இந்த மாரி பழி போடுற வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அனைத்தையும் மக்கள் நன்கு அறிவார்கள். அதனால வந்து இதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். கடவுள் அனைத்தையும் அறிந்தவர் இருக்கார்.